ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள மயங்கொலி சொற்களுக்கான பார்ட் 2 ஷார்ட்கட் கிளாஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன் அப்படின்ட்டு வந்தோடனே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இனிப்பு, இனிமை, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். ஏன்னா இது 2 சொல்லி இன்னு, இங்கே 2 சொல்லி நீ வரும். அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னுன்னு வந்தால் இனிப்பு, இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இனிமை, இனிமைனாலும் இனிப்புனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இது ஒரு வேற்றுமை உருபு. ஓகேவா? இது எத்தனாவது? ஐந்தாவது வேற்றுமை உருபு. ஐயால் கூ இன்னது கண்ணும் போகும்ல, அதில் இன் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது இனிப்பை என்னது? அசைப்படும். அதனால் இது ஒரு அசை சொல். சேரியில் வந்தால் அழகாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அதனால் சாரீரை. ஓகேவா? அடுத்தது இனிய, இனிப்பு, சுவை, இன்பம், இனிமையான சொல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இனிப்பு, இனிமையில் வந்துடுது. அதனால் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இதற்கான உண்மையான அர்த்தத்தை சொல்கிறேன். ஓகேவா? அசை சொல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஓசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியதான் இந்த அசை சொல். ஓகேவா? இன் அப்படிங்கிறது ஒரு ஓசையை நிறைவு செய்வதற்காண்டி வருது. அதுக்கு இப்போ சாரீரை அப்படிங்கிறது என்னது? சந்தி, சாரீரை, இடைநிலை, இந்த மாதிரி இருக்கும்ல, அது. ஓகே, இப்போ இந்த இதற்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? வண்டினை, வண்டு கூட்டல் ஈனைன்னு வரும்ல, அது என்னது? அது எப்படி வரும்? வண்டினை. ஓகே, வண்டினைன்னு இப்படி வரும். ஓகே, இருங்க எழுதிக்கிறேன். வண்டினை. ஓகேவா? இதை எப்படி எழுதுவோம்? வண்டு கூட்டல் இன்னு கூட்டல், ஓகேவா, ஐ. ஸோ இந்த இன்னு தான் என்னது? சாரீரை. இந்த இன்னு இதை ஒரு அசை சொல் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லலாம். ஓகேவா? இது ஒரிஜினல் மீனிங்கு வண்டினைங்கிறதுல நான் சொல்லி கொடுத்ததை ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னுன்னா என்னது? இனிப்பு, இனிமை, இந்த மாதிரி வார்த்தைகள். அடுத்து இந்த இன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் 3 சொல்லி போட்டிருக்காங்க. 3 சொல்லி இன். அப்போ என்னது? இணைப்பு. 3 சொல்லி இணை வந்துடும். இணைப்பு. இணைப்புன்னா என்னது? நெருக்கம். ஓகேவா? இணைப்புனா உங்களுக்கு புரிஞ்சில, 2 சேர்ந்து இருக்குதான் இணைப்பு. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இணைப்பு. அப்போ நெருக்கமாக இருந்தால் இணைஞ்சு இருந்தால் தான் நெருக்கமாக இருக்க முடியும். அடுத்தது இணைஞ்சு இருந்தால் தான் வலிமையாக இருக்க முடியும். இணைந்து இருந்தால்தான் என்னது? அதோட தன்மை செறிவாக இருக்கும். இணைந்து இருக்கும்போது திண்மை அதிகமாக இருக்கும். இணைப்பு, பிணைப்பு, நெருக்கமான பிணைப்பை தான் இணைப்பு அப்படிம்போம். இதில் ஒரு வகை ஒளின்ட்டு இருக்குல்ல, இது மட்டும் என்னென்னா, இப்போ இந்த வண்டுகள், அதேமாதிரி ஒரு சில பூச்சிகளோட சவுண்டெலாம் கின்னுன்னு ஒரு சவுண்டு வரும். ஓகேவா? அந்த கின்னுங்கிறது சவுண்டை தான் இன்னுங்கிறாங்க. ஓகேவா? ஒரு வகை ஒளி, அந்த கின்னுன்னு ஒரு சவுண்டு வரும்ல, அதை தான் இவங்க இன்னுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஊனுன்னு இருக்கா, இது என்னென்னா, இது 2 சொல்லி இன்னுனால உன்னுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உன்னுடைய உடல், உன்னுடைய தசை. ஓகேவா? நம்ம இறந்துட்டா, நம்ம உடம்பு இறந்துன்னா அது பின்னம். நம்ம உடம்பு அப்படிங்கிறதே என்னது? ஒரு இறைச்சி. நம்ம உடம்புல என்னது? தசை, தசை பகுதி, உடம்பு. ஓகேவா? உன் உடம்பு, உன் உடல், உன் தசை. நம்ம இறந்துட்டா பிணம். நம்ம உடம்பு ஒரு இது இறைச்சி. அடுத்தது உன் கொழுப்பு எவ்வளவு இருக்குது, உன் தசை நாறு, தசை நாறு, உயிர் தங்கியுள்ள தசை தான் என்னது? உடல். புலால் அப்படின்னா நம்ம புக்கில் படிச்சிருப்போம். புலால் அப்படின்னா என்னது? இறைச்சி அப்படின்ட்டு மீனிங். அடுத்து இந்த ஊன் அப்படிங்கிறது, இந்த 3 சொல்லி இன் அப்படிங்கிறது என்னது? உணவு. 3 சொல்லி இன். ஓகேவா? இந்த இன்னு இங்கே 3 சொல்லி என்ன வருதா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த இன்னும் இந்த உண்ணுக்கும் வருது 1. இந்த 3 சொல்லி இன்னும் இந்த உணவுக்கு வருது 1. இந்த இன்னும் இங்கே வரக்கூடிய இனிப்பு. சரியா? இனிப்பு, இனிமை. ஓகேவா? இதெல்லாம் ஒரே இது ரெட்டை சொல்லின. இதெல்லாம் 3 சொல்லின. ஓகேவா? இதெல்லாம் 3 சொல்லின. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மேக்ஸிமம் மாற்றி வராது, ஏதாட்டும் ஒரு இடத்துல வரும், வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ உணவு, ஊனுனா உணவு, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உணவு. உணவு, உண்ணுதல். உணவுக்கு பேர் தான் சாப்பாடு. போஜனம் அப்படிங்கிறது வடமொழியில் என்னது? உணவு அப்படின்ட்டு பொருள். இரையாக, உணவை இரையாக கொள்ளுதல். அமுது, உணவுக்கு தான் அமுதுன்று பெயர். ஓகேவா? உட்கொள்ளும், உணவை உட்கொள்ளும் முறை. உணவு, ஊணுதல். பசி தீர்க்கும் பொருள் தான் என்னது? உணவு. அப்போ உணவு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வச்சு எப்படி இந்த இதை முடிச்சாச்சா? அவ்வளோதான். இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. தூக்கத்தில் கேட்டால் கூட கடன்னு சொல்லலாம். உணவு. உணவு என்னது? உணவு, உண்ணுதல், சாப்பிடுது, போஜனம், இரையாக கொள்ளுது, அமுது, உட்கொள்ளும் முறை, ஊணுதல், பசி, தீர்க்கும் பொருள் அப்படின்ட்டு கடன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா படித்து வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம 2 இது பார்த்துருக்கோமா, அடுத்த எண் பார்ப்போம். இந்த எண்ணு பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த எண்ணுங்கிறது உங்களுக்கு புரிதல, என்னை, என்னுடைய, எனக்கே அப்படின்ட்டு வரக்கூடியது. என்னுடைய, அப்படிங்கிறது வருது. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்னுடைய. ஓகேவா, என்னன்னா என்னுடைய, எனக்கே உரிய என்று சொல்லப்படும். ஓகேவா, என்று சொல்லப்படும்னா எனக்கே உரிய அப்படின்னு சொல்லப்படும்ங்கிறது வச்சுக்கோங்க. இல்லை இந்த சூரியன் இருக்கா, சூரியனில் எண் அப்படிங்கிறது கடைசியில் முடிகிறது. இந்த எண்ணில் இருந்து தான் இந்த எண் வருது. ஓகேவா, இந்த எண்ணில் இருந்து தான் இந்த எண் வருது. இந்த எண்ணில் இருந்து தான் வந்து என்னது எண்ணுதல், சிந்தனை, இதெல்லாம் வந்து வருகிறது. ஸோ இந்த எண்ணுங்கிறது வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்ல இருந்து தான் இந்த எண் வருது. இந்த எண்ணோட பொருள் வந்து என்னது எண்ணுதல், சிந்தித்தல், இந்த மாதிரி வரும். அது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எண்ணுக்கு இந்த எண்ணுதல் வரும் அப்படிங்கிறது சரிதான். என்ன இங்கே 2 சொல்லி எண்ணுங்க இருக்குது, இங்கே 3 சொல்லி இருக்குது எண்ணு இருக்குது, தப்புன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது எண்ணுங்கிறது வினாச்சொல். ஓகேவா, என்ன அப்படிங்கிறது வினாச்சொல். ஓகே, எண் அப்படிங்கிறது என்னது தன்னை பற்றி சொல்லக்கூடியது. அதுதான் தன்மை, ஒருமை, பெயர். ஓகே, தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒருமை பெயர். அடுத்தது என்னுடைய குறிப்பு, என்னை பற்றி சொல்லுதல். ஓகேவா, இது எல்லாமே வந்து எண்ணில் வந்து வந்துடும். இந்த எண் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகேவா, இந்த எண்ணுங்கிறது என்னது நம்பர், எண்ணிக்கை, இதில் வரும். ஸோ நம்பரை வந்து என்னது எண்ணிக்கையில் சொல்லுவோம். இலக்கம், 1ஆம் இலக்கம், 10ஆம் இலக்கம், 100ஆம் இலக்கம் இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடியதுலாம் இது நம்பரில் தான் வரும். எண்ணுங்கிறது என்ன சொன்னால் எண்ணுதல், சிந்தித்தல் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ எண்ணுங்கிறது நினைத்தல். அடுத்து ஆராய்தல். ஒரு எண்ணம் இருந்தால் தான் அதை பற்றி ஆராய முடியும். நம்பர் அப்படிங்கிறது என்னது ஒரு மதிக்க தகுந்தது தான். ஜாதகம் 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், இது எல்லாமே வந்து என்னது நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். கணிதம் எண்ணை பேஸ் பண்ணி தான் வரும். அதேமாதிரி இந்த இதெல்லாம் பாருங்கள், எண்ணம், அறிவு, எண்ணம், சிந்தித்தல், எண்ணம் அப்படி இருந்தால் தான் திட்டம் வரும். என்னுடைய எண்ணம்ங்கிறது நோக்கம். இந்த எண்ணுங்கிறது எண்ணம், மனக்கணக்கு காணாத கணக்கு வந்துட்டுல, அப்போ எண் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த ஏனைன்னு இருக்கா, இதில் வந்து ஏனையவை, இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏனையவைனா இதை தவிர மீதி எல்லாம், பிற, மற்றவை, இந்த மாதிரி பொருளில் வந்து வரக்கூடியது. ஏனையவைனா இதை தவிர எல்லாம், மற்றவை, பிற அப்படின்றது. இப்போ பாருங்கள், இதுங்க பாருங்கள், மற்றவை, பிற, ஒளிந்தவைனா முடிஞ்சு போச்சு, அப்போ அது கிடையாது, அப்போ அதை தவிர அப்படின்ட்டு வந்துடுமா. அன்றினாலும் அதை தவிர. இது வந்து ஒரு வகை அசைச்சொல். இதை வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து என்னது ஒரு வகை அசைச்சொல். அடுத்து வேறு, எஞ்சியவைனா மற்றவை, எஞ்சிய சொற்கள், மற்ற சொற்கள். இந்த ஏனைன்ட்டு இருக்கா, இந்த ஏனைங்கிறது வந்து என்னென்னா இந்த 2 சொல்லி நெய் வரும்போது உங்களுக்கு குழந்தையை பற்றி வரக்கூடியது. ஓகேவா, குழந்தை தூங்க வைக்கக்கூடிய படுக்கையை பேர் தான் வந்து என்னது குழந்தையை தூங்க வைக்கக்கூடிய படுக்கை. படுக்கையில் வந்து என்ன வரும், இந்த நைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தலையணை. ஓகேவா, தலையணை அப்படிங்கிறது மாதிரி இந்த நைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை படுக்கக்கூடியது. குழந்தை வந்து எதில் படுக்கும், தொட்டிலில் படுக்கும். ஓகேவா, அதற்கான இன்னொரு பேர் தான் வந்து தூளி. ஓகேவா, இதை வந்து தூரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு வகை அளவு வந்து கிடையாது, அதனால் அதை அடிச்சிருங்க. குழந்தையை வந்து தூங்க வைக்கப்படும் ஒரு படுக்கை தான் வந்து இருந்தது. குழந்தை வந்து என்னது தொட்டிலில் ஒரு பிணைப்பாக வந்து இருக்கும் குழந்தை பிறந்த உடனே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் வந்து ஒரு கம்பில் இருக்கும். இப்படி தான் தொட்டில் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து பிணைப்பு, அது வந்து பிணைத்து கட்டுதல். ஸோ குழந்தை ரிலேட்டடாக இது வரும். இது வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம்ல. கணைங்கிறது என்னது கணைத்தல். இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும், கணைத்தல். குதிரை கணைக்கும் கிடையாது. குதிரை வந்து கழுதை நம்ம மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கழுதை வந்து கணைக்கும் அப்படிம்போம். கழுதை வந்து என்னது கணைக்காது, கழுதை வந்து கத்தும். குதிரை தான் வந்து என்னது கணைக்கும். ஸோ கணை அப்படின்னாலே வந்து ஒளி. ஒளி, சவுண்டு. கணைனாலே என்னது சவுண்டு கொடு, கணை அப்படின்னாலே சவுண்டு, அவ்வளோதான். ஒளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை எழுப்பும் ஒளி பேர் தான் வந்து என்னது கணைக்கும். குதிரை வந்து கணைத்தல். குதிரை வந்து கணைக்கும், ஒளி தானே. கணைத்தல்ங்கிறது ஒளி. குதிரை எழுப்பும் ஒளி தான் வந்து கணைக்கும். கணைத்தல்னால குதிரை எழுப்பக்கூடியது தான். அப்போ இது வந்து ஒரு ஒளி தான். கத்துதல் வந்து ஒரு ஒளி தான். இது வந்து ஒளின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குதிரைன்னு வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கத்துதல்னா கழுதை அப்படின்ட்டு குழப்பம். அதனால் ஒளி ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை எழுப்பும் ஒளின்னு வந்திருக்கா. ஓகே, கணைத்தல் ஒரு ஒளி, கத்துதல் ஒரு ஒளி, குரல் எழுப்புதல் ஒளி, ஒளி குறிப்பு ஒளி, வாய்விட்டு ஒலித்தல் ஒளி,
ஓகேவா. ஒரு வகை ஓசை, ஓசைனால் ஒலி. உரத்த சத்தம் ஒலி. மேகம் எழுப்பும் ஒலி. ஸோ கணைன்னா என்னது, ஒலின்ட்டு அர்த்தம். ஸோ லாஸ்ட் இது ஓகே. இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த கணை அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை வந்து ரெண்டாக வந்து நம்ம பிரிக்கணும். இந்த கணை அப்படிங்கிறத ரெண்டாக வந்து பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுதமாக வரும், ஆயுதம் ரிலேட்டடாக வரதுக்கூடியதெல்லாம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வடிவமாக வரும். இங்கே பாருங்கள், ஆயுதமாக சொல்கிறது அம்பு ஆயுதம், கோல் ஆயுதம், ஒரு வகை ஆயுதம், படைக்கலம் வில்லிலிருந்து ஏவப்படும் படைக்கலம், இது வந்து என்னது, ஒரு ஆயுதம். ஆயுதங்களை தயாரிக்கும் இடம் தான் படைக்கலம். அப்போ வில்லிருந்து ஏவப்படும் படைக்கலம்னா ஆயுதம். அடுத்தது வந்து சக்கரம்ங்கிறது ஒரு ஆயுதம். இன்னொன்று வடிவம். ஓகேவா. திரட்சி அப்படின்னா வந்து திரண்ட, உருண்டையான, பருமனான அப்படின்ட்டு பொருளுக்கு கொடுக்கக்கூடியது. உருச்சி அப்படிங்கிறது இந்த உருண்டை வடிவமான சொல்லக்கூடியது. உருச்சி உருண்டை வடிவம். திரட்சி திரண்ட வடிவம். திரண்டைனா கொஞ்சம் பரிமாணமான வடிவம். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், திரண்ட வடிவம். அடுத்த உருண்டையான தண்டு, அப்போ உருண்டையான தண்டு இது ஒரு வடிவம். திரண்ட உடல், ஓகேவா, பருமனான உடல் அப்படின்ட்டு வரக்கூடிய மே. அப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னது வடிவம் வந்துட்டா அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இது ஒரு இதை ரெடி பண்ணியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.